அஸ்ஸலாம் அலைக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகம் யாருக்காக படைக்கப்பட்டது? நமக்காக, நம் உரிமைக்காக படைக்கப்பட்டது. ஆனால் இந்த உலகத்தில் எங்கு சென்றாலும் பணம் பணம் இருந்தால் மட்டுமே ஒரு மனிதனுக்கு மரியாதை, செல்வாக்கு எல்லாமே உண்டாகும். பணம் இல்லை என்றால் அவன் ஒரு பிச்சைக்காரன். எதற்காக இந்த வாழ்க்கையை எதை நோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கிறதுங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அதாவது நம்மளை படைச்சது எல்லாம் ஒரு கடவுள் தாங்க. அதாவது ஒரு ஹஸ்பண்டும் ஒரு மனைவியும் சேர்ந்து செக்ஸுவல் வச்சுக்கிறதால ஒரு குழந்தை உருவாகி அது மூலியமா நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோம் அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனா அது கிடையவே கிடையாது. நம்மளை படைக்கப்பட்டது நம்ம கடவுள் தான். கடவுள் மட்டும்தான் ஒரு விந்தால நம்மளை படைக்கப்பட்டான். இந்த உலகத்துக்கு நாம் எதற்காக வந்தோம்னு சொன்னா, நன்மையை தீமையை தடுக்கணும். நன்மைன்னா என்ன, தீமைன்னா என்ன? நன்மைனா நம்மளை படைச்ச கடவுள் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த உலகத்துல அனுப்புறதுக்கு முன்னாடி நன்மையை மட்டும் சம்பாரிச்சு வையே, தீமையை சம்பாதிக்காத. நன்மைனா தொழுவணும், சதக்கா செய்யணும், ஹஜ்ஜி செய்யணும், அல்லாஹ்க்கு நன்றி அதிகமாக செலுத்தணும். இதாங்க நன்மை. தீமைன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு, நிறையா சொல்லலாம். எவ்வளோ இந்த உலகத்தில் மக்கள் பாவம் செய்கிறாங்க. பாவம் செய்யாத மக்களே இல்லை. இந்த உலகத்தை பாருங்க, எவ்வளோ நம்ம கடவுள் விசலமாக படைச்சிருக்கான். ஒரு நாளைக்கு தண்ணீர் நம்ம எவ்வளோ குடிக்கிறோம், தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. தண்ணியெல்லாம் யார் கொடுத்துருப்பா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மக்களே. இந்த உலகம் நமக்காக படைக்கப்பட்டது. ஆனா எனக்கு இன்னொன்று புரியல. இந்த உலகத்துல எல்லாமே கடவுள் ஃப்ரீயா தான் படைக்கப்பட்டான். ஆனா அதுல இங்க காசை வச்சு அதெல்லாம் ஒரு ஒரு பொருள் அதெல்லாம் நிறைய இருக்கு. பெட்ரோலு, தண்ணி, குடிக்கிற தண்ணி, தங்கம் எல்லாமே கடவுளாக படைக்கப்பட்டது. ஆனா அதெல்லாம் இவங்க மணி வச்சு மணியா வித்துக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரீயா படைக்கப்பட்ட உலகத்தை நம்ம ஃப்ரீயா வாழாம காசு கொடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்ல உள்ளவங்க யாருமே வாழ்க்கையில முன்னேற முடியல. இந்த உலகம் இப்படியே முடிய போறது கிடையாது. கடவுள் ஒருத்தன் தான் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறான். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல் நிறைய பேசுவோம். அப்படியே ஒரு லைக்கையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாருங்கள் மறுமையை நோக்கி செல்வோம். ஏன்னா இந்த உலகம் நமக்கு ஏமாற்றம் மட்டும்தான் தரும். நம்ம வந்த நோக்கம் என்ன? நன்மையை தீமையை தடுக்கணும். அதான் மெயின் முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம்.